அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது பையனுக்கு 25 வயசானாலும், பிள்ளைக்கு 22, 23 வயசானாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட எப்போ திருமண பொருத்தம் பார்க்குற கிளம்பினாங்க. ஆனால் எந்த வாடிக்கையாளரும் எந்த ஜோதிடரும் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று கணித்து கூறுவதில்லை. அதாவது ஒரு வருஷமா நான் வரணும் பார்க்குறேன், திருமணம் ஆக மாட்டேங்குது, 2 வருஷமா வரணும் பார்க்குறேன், எல்லாம் சரிதான். ஆனால் ஜோதிடர், அதாவது வரனை கொண்டு வரும் ஜாதகரிடம் உங்களுக்கு உங்கள் பையனுக்கோ பெண்ணுக்கோ எப்பொழுது திருமணமாகும் என்ற விஷயத்தை முழுமையாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு உண்டான மன அழுத்தங்களும் குறையும். ஏன்னா 2-3 வருஷமா வரணும் பார்த்து அவங்களுக்கு வரணமே இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாகிவிடும். இந்த அமைப்பில் ஒருவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை எப்படி துல்லியமாக சொல்வது? இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதாவது 2, 5, 7, 9, 11ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள், சுக்கிரன் வீடுகளில் கிரகத்தின் தசாபுத்திகள் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? இங்கே கோச்சார குருவெல்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் திருமணத்தை நடத்தி வச்சிடல. குரு ராசிக்கிற ஒரு 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் திருமணம் எல்லாத்துக்கும் நடத்துறதில்லை. அப்படி பார்க்க போனால் வருஷத்துக்கு ஒரு வருஷம் குருவரன் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் திருமணமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 7ஆம் பாவகம் கெடாமல், 7ஆம் பாவகாதிபதியும் கெடாமல் இருக்கும் நிலையில் ஒருவருக்கு திருமணம் விரைவில் நடைபெறும். அதுக்குண்டான தசாபுத்திகள் வரும்போது, தசாபுத்திகள் தான் நடக்கும் சம்பவங்கள், எல்லா விஷயங்களும் இருக்கு. தசாபுத்திகள் தான் ஜாதகருக்கு எப்பொழுது எது நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டும். இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று எப்படி கூறுவது என்பதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவதாக, குரு சுக்கிரனை இணைஞ்சிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நேர் சப்தமாக பார்த்து கொண்டாலும் திருமணம் தாமதமாகும். திருமணம் வாழ்க்கை கெடும் என்பதற்குமல்ல, தாமத திருமணமாக அமையும். இருவரும் தங்களது காரண விஷயங்களை கொடுப்பதற்கு தடை ஏற்படும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகத்தில் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 26/6/1991 10:50 AM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 26/6/1991 10:50 AM பிறந்திருக்கார். கும்ப லக்கணம், தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி, லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது, 6ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு செவ்வாய், 11ஆம் வீட்டில் சந்திரன் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலை. இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா விருச்சகமும் 12ஆம் இடமும் வலுப்பெற்ற காரணத்தினால் இந்த ஜாதகர், அதாவது ஆராய்ச்சி படிப்பை முடித்துவிட்டு டாக்டரேட்டாக இன்னைக்கு இருக்கார். டாக்டர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு டாக்டரேட் படிப்பை முடித்து ஒரு டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் என்று சொல்ல ஆராய்ச்சி படிப்புக்கு உண்டான பட்டத்தை பெற்றிருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறார். ஏனென்று கேட்டால், அதாவது 12ஆம் இடம் அதிபதி சனி 12ஆம் இடத்திலே அமர்ந்து குரு சுக்கிர தொடர்பில் இருப்பதால் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ரெண்டாவதாக சந்திரன் அவரே, அதாவது கடகாதிபதியாகி அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11இல் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது நல்ல வேலை, கடன் இல்லாத வாழ்க்கை போன்ற, நோயற்ற வாழ்க்கை போன்றவற்றை தரும். 6க்கு 6ல் மறைஞ்சிருக்கார். சந்திரதசை நடக்கணும். அவர் வெளிநாட்டில் இருக்கார். வெளிநாட்டில் எந்த துறையில் இருக்கிறாருன்னு இங்கே 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்புகள் சொல்லிக்கொள்ளுடைய ப்ரொஃபஸராக இருக்கார். வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். ஆனால் இன்னும் திருமணம் நடக்கலை. காரணம், வயசு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 34 வயது ஆகிறது. காரணம் என்ன? லக்னத்துக்கு 2ல் சனி, குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு சம்மந்தப்படுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமத திருமணம் இந்த ஜாதகருக்கு. ரெண்டாவது, குரு சுக்கிரன் எல்லாமே சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை, குரு 6ல் மறைகிறது, சனியின் பார்வை வருவது, இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில் ராகு புத்தி போயிட்டு இருக்கு. இந்த ராகு புத்தி, அதாவது சந்திரன் ராகுடன் கிரகணமாகவில்லை, 20 டிகிரி 2 பேர் விலகிதான் இருக்கிறாங்க. அதனால் சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறனால இந்த ஜாதகர் மிகுந்த புத்திசாலித்தனமாக டாக்டரேட் துறையில் பெற்றிருக்கிறார். ஆனால் விருச்சகமும் 12ஆம் இடம் பழுத்தால அந்த ஜாதக ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்வார். ஜாதகர் ஒரு மேதை என்றே சொல்லலாம். தான் சார்ந்திருக்கும் துறையில் ஜாதகர் ஒரு மேதையாக இருப்பார். அதுபோல தான் இந்த ஜாதகர் மேதையாக வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். நல்ல சம்பளத்துடன் ப்ரொஃபஸராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். திருமணம் எப்போ நடக்கும்? ஏன் சந்திரதசை நடந்துட்டு இருக்குது. சந்திரதசை 6ஆம் அதிபதி தசை என்றாலும் அடுத்து வரக்கூடிய குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஏற்படும். என்றால் குரு 2ஆம் 11க்கு அதிபதியாகி 2ஆம் வீட்டையே பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு சந்திர சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் சஷ்டாஷ்டம ஆட்சி உச்சத்திற்கு விதிவிலக்கு என்பதால் குரு புத்தியில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும். அதை விட்டு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 வருஷமாக வரணும் பார்த்துட்டு இருக்க நடக்கலாம். எப்படி நடக்கும்?
ராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறது, 2ஆம் வீட்டோட சனி செவ்வாய் 2 பேர் சம்மந்தப்படுறது, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை சனி பார்க்கறது, குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறது, இது எல்லாமே தாமத திருமணத்திற்கு உண்டான அமைப்பு தான். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி இங்கே பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் நன்கு படித்த வேலையில் உள்ள கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இந்த ஜாதகருக்கு கிடைப்பார் என்பதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை. ஆனால் திருமணம் தாமதமாகும். இந்த அடுத்து வரக்கூடிய குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும். இப்படித்தான் தசாபுத்தியை வச்சு தான் பலன் சொல்லணும். இத்தனை குரு 5 இருந்துச்சு திருமணம் ஆகல, நீ அடுத்து 7க்கு போனால் தான் திருமணம் ஆகும். குரு பலன் குரு பயிற்சி திருமணத்தை ஒருவருக்கு கண்டிப்பாக நடத்தாது, புத்திர பாக்கியத்தையும் கொடுக்காது. தசாபுத்தியின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு பலன் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இங்கே 7ஆம் அதிபதி சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதாலும் 7ஆம் வீட்டை எந்த விதமான பாவகிரகமும் பார்க்கல. லக்னாதிபதி சனியாகி 12ஆம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெறுவது நல்லது என்பதற்கு இணங்க இங்கே 12ஆம் இடத்தில் மறைந்து செவ்வாயின் பார்வை பெற்றாலும் அந்த செவ்வாய் குரு சுக்கிரன் நினைவில் இருப்பதால் 12ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து இருப்பதாலும் சந்திர தசை நடப்பதால் 6ஆம் அதிபதி அடிமை வேலை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி திசை நடப்பதால் 6ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருப்பதாலும் இந்த ஜாதகர் அதாவது நல்ல அடிமை வேலை செய்கிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் சுபத்தன்மை அடைந்தால் நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் முழுசா கட்டால் வேலையும் கிடைக்காது, கடனும் கிடைக்காது. சரி, கடனும் இருக்காது, வேலையும் இருக்காது. எனவே 6ஆம் இடத்தில் சுப விஷயங்களும் இருக்கின்ற அப்படிங்கிற நிறைய போன வீடியோவில் கூட சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த ஜாதகருக்கு சந்திரதசை குரு புத்தியில குரு சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் சஷ்டாஷ்டத்துக்கு விதிவிலக்கு என்பதால் அடுத்து வரக்கூடிய குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ஏனென்றால் குருவே அவரே புத்திர காரகன் என்பதாலும் அவர் 6இல் மறைந்தாலும் உச்சமாகி இருப்பதால், அதாவது 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதாலும் புத்திர தோஷம் ஒன்று இல்லாத காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிந்த கையோடு புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். எனவே திருமண விஷயத்தை நடக்கும்போது நடக்கும் தசாபுத்திகள் எப்படி இருக்கின்றன, எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கின்றன, காரகன் சுக்கிரன் குருவெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், இவற்றை கணித்து எந்த தசாபுத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் என்பதை சற்று மெனக்கெட்டு உன்னிப்பாக கவனித்தவர்கள் சரியான பலன்களை சொல்லிவிடலாம். நன்றி, வணக்கம்.